காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இப்போ ஓட்ஸோட பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக வெயிட் லாஸ் அண்ட் டயபெட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஓட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இது நம்ம நாட்டில் விளையக்கூடிய ஒரு தானியம் கிடையாது. நம்ம நாட்டில் பலவித தானியங்கள் இருக்குது. அரிசியே நிறைய இருக்குது, கோதுமை நிறைய விதம் இருக்குது, ப்ளஸ் இந்த சிறுதானியம் இருக்குது. பட் ஓட்ஸுங்கிறது அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நம்ம ஊரில் அந்த அளவு அதை வளர்க்க முடியாது. அதனால தான் அது வெளிநாட்டிலேருந்து வருது. அதனால தான் அது எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் ஓட்ஸ் அப்படின்னு சொன்னாலே இப்போ ஏன் நீங்கள் ஓட்ஸுக்கு மாறினீங்க அப்படின்னு கேட்டால் 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று குயிக் குக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் அதை வேக வச்சிடலாம். 2வது அது குயிக் குக்கிங்காக இருந்தாலும் ஹெல்த்தி, அதனால தான் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஓட்ஸை நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போ அரிசி, கோதுமை, எந்த உணவு சிறுதானியங்கள் இது எடுத்தால் 100 கிராமுக்கு 340 கேலரி, அரவுண்ட் 345 இருக்கலாம், 46 இருக்கலாம், அந்த மாதிரி. ஓட்ஸில் 20 கேலரி ஜாஸ்தி இருக்குது. இது யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இப்போ ஓட்ஸை பொறுத்த வரலும் நம்ம யூஸ்வலாக நம்ம ரைஸ், இட்லி இதெல்லாம் சொன்னால் 30 கிராம்ஸ் 100 கேலரிஸ்னு சொல்லுவோம். ஓட்ஸை பொறுத்த வரலும் இன்னும் 20 கேலரி குறைச்சிக்கணும். அதாவது 20 கிராம்ஸ் தான், நாட் 10 கிராம்ஸை குறைக்கணும். 20 கிராம்ஸ் தான் உங்களுக்கு அந்த அளவு கொடுக்கும். ஸோ இது சிறிய அளவு தான் எடுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் மேக்ஸிமம் அதுதான் எடுக்கணும். இப்போ ஓட்ஸில் பல விதம் இருக்குது. ப்ராசஸ்ட் ஓட்ஸ், அன்ப்ராசஸ்ட் ஓட்ஸ், அந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டீல் கட் இல்லை ரோல்டு ஓட்ஸ் தான் ரொம்ப நல்லது. இது வேக வைக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் போட்டால் தான் வேகும் அப்படின்னு சொன்னாலே பாதி பேர் விட்டுருவாங்க. அதை ஓட்ஸ் சாப்பிட்ற மெயின் ரீசன் அது சீக்கிரம் சமைக்க முடியும், இது ஹெல்த்தி. 2 விஷயமும் சேர்த்து தான் எல்லோரும் சாப்பிட்றாங்க. பட் 90% மேலே கிடைக்கிற ஓட்ஸ் ப்ராசஸ்ட் ஓட்ஸ் இல்லை குவிக் குக்கிங் ஓட்ஸ். நம்ம ஓட்ஸில் இருக்கிற ஃபைபர், புரோட்டீன், அதுதான் இந்த ஹெல்த் பெனிஃபிட்டை கொடுக்கும். நீங்கள் சிறிய அளவு சாப்பிட்டாலே வயர் ரொம்பிடும், ஏன்னா நார் சத்து இருக்குது. இது இருக்கிறது ப்ராசஸ்ட் ஓட்ஸில் இல்லை, ஸ்டீல் கட் இல்லை ரோல்டு ஓட்ஸ். அடுத்து என்ன சொல்கிறோம், இதில் புரத சத்து நிறையா இருக்குது. புரத சத்து ஜாஸ்தி இருந்தால் இதில் இருக்கிற மாவு சத்து குறைவாக இருக்கும். அதனால டயபெட்டிஸ் கண்ட்ரோல் வரும், சுகர் கண்ட்ரோல் வரும். இது இன்னொரு காரணம் சொல்கிறோம். இந்த எல்லா காரணமுமே ஸ்டீல் கட் இல்லை ரோல்டு ஓட்ஸ். இது சிறிய அளவு தான் கிடைக்குது. அதுவும் ஹையண்ட் ஸ்டோர்ஸில் நீங்கள் போய் பார்த்தா தான் கிடைக்கும். வேறஸ் நார்மல் ஸ்டோர்ஸில் கிடைக்கிறது ப்ராசஸ்ட் ஓட்ஸ் தான். இது சுகரை ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது நிறையா சாப்பிட்டா வெயிட் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா அதில் நார் சத்தும் குறைவு, புரத சத்தும் இந்த ஒரிஜினல் கிரெயினை விட இது குறைவு. பட் ஓட்ஸில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கஞ்சியாக மாத்திரம் சாப்பிட வேண்டாம். இப்போ நீங்கள் ஒரு தோசை பண்ணுறீங்க, அது நீங்கள் வெள்ளை அரிசி மாவில் பண்ணி குடும்பத்துக்கு வச்சுருக்கீங்க. யாராவது ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா இந்த ஓட்ஸை ஒரு கைப்பிடி போட்டு அவங்களுக்கு 2 குட்டி தோசை ஓட்ஸ் மிக்ஸ் பண்ண தோசை பண்ணி கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா உப்மா. நம்ம ரவை உப்மா, அது அதுவும் தலைன்னு எண்ணெயும் நெய்யும் போட்டால் நிறைய ஒரு 3 கப்பு கூட எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. உப்மா பிடிக்காத ஒரு கேட்டகரி இருக்காங்க, பட் பிடிச்சவங்க நிறையா சாப்பிட்டுடுவாங்க. இது வெயிட்டுக்கும் ஜாஸ்தி, ப்ளஸ் டயபெட்டிஸ்க்கும் சுகரை ஏற்றும். இதே ஓட்ஸில் உப்மா பண்ணினா இது சிறிய அளவு தான் சாப்பிட முடியும். ஏன்னா நார் சத்து இருக்குது ரவையை விட, புரத சத்தும் இருக்குது ரவையை விட. அதனால் இதை 1 கப்புக்கு மேலே சாப்பிட முடியாது. இது அவல் உப்மா மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணால் இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுகர் கண்ட்ரோலுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் இதே ஸ்டீல் கட் ஓட்ஸாக யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா கஞ்சியாக டயபெட்டிஸ்க்கு சாப்பிடக்கூடாது. ஒன்று தோசை, இட்லி இல்லை உப்மா, இந்த மாதிரி ஐட்டம். அண்ட் இதை இன்னும் சாம்பாரோட இட்லி
இல்லை இந்த மாதிரி உப்மாவோட கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் போட்டு அது பண்ணோன்னா ப்ரோட்டீனும் ஜாஸ்தியாகி சுகர் கண்ட்ரோல் வரும். ஸோ ஓட்ஸில் என்ன பெனிஃபிட் அந்த ஒரிஜினல் கிரெயின்லன்னு பார்த்திங்கன்னா இந்த சால்யூபிள் ஃபைபர் அதில் இருக்குது. இது ரொம்ப நல்லது. ரெண்டும் இருக்குது. அதில் வந்து இன்சால்யூபிள் ஃபைபரும் இருக்குது, சால்யூபிள் ஃபைபரும் இருக்குது. பட் இந்த சால்யூபிள் ஃபைபர் வந்து சுகர் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ் இதெல்லாம் குறைக்க ஹெல்ப் பண்ணுது. அதனால் இருதய நோயை தவிர்க்க ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் சிறிய அளவு வயர் ரொம்பறதுனால நிறைய நார் சத்து இருக்கிறதுனால இது வந்து வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ எல்லோரும் ட்ராவல் போகிறாங்க, ஒரு ஓட்ஸ் பேக்கெட் வச்சு அதை ஹாட் வாட்டர் ஊற்றி அப்படியே சாப்பிட்டுடுறாங்க. இல்லை ஓவர் நைட் ஓட்ஸ்ன்னு இப்போ ஒன்று சொல்கிறாங்க. நைட்டு வந்து அதில் ஹாட் வாட்டர் ஊற்றி ஓவர் நைட் அதை புளிக்க வச்சு காலையில் கொஞ்சோண்டு அதில் தயிரை போட்டு உப்பை போட்டு சாப்பிட்றாங்க. அப்போ இது நல்லது அப்படின்னா இது டெஃபினட்டாக ஒயிட் ரைஸை விட பெட்டர். பட் நீங்கள் இதே ஸ்டீல் கட் ஓட்ஸில் வேக வச்சு பண்ணிங்கன்னா உங்கள் பெனிஃபிட்ஸ் ஃபார் பெட்டராக இருக்கும். ஸோ ஸ்டீல் கட் இல்லை ரோல்டு ஓட்ஸ்னால் அந்த கிரெயின் எப்படி நம்ம வந்து உடைச்ச கோதுமை பண்ணுறோம், கோதுமையை சம்பா கோதுமையை கட் பண்ணி உடைச்ச கோதுமை பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்டீல் கட் ஓட்ஸ்னால் ஓட்ஸை வெட்டி அதை வந்து பண்ணித்தராங்க. அவ்வளோதான், அதில் வேறு எந்த ப்ராசஸிங்கும் கிடையாது. இதே இந்த குயிக் குக்கிங் ஓட்ஸில் ப்ராசஸிங்கில் நார் சத்தும் குறையுது, புரத சத்தும் குறையுது. ஸோ ஓட்ஸுங்கிறது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் ஆகணுன்னா அந்த ஸ்டீல் கட், சுகருக்கும் ஹெல்ப் ஆகணுன்னா அது வந்து ஒரிஜினல் கிரெயினை யூஸ் பண்ணணும். பட் ஓட்ஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்லா 1/2 கப் ஓட்ஸ் எடுத்து இது 1.5 கப்பு அதை பண்ணி வேக வச்சு பாலை ஊற்றி சர்க்கரையை போட்டு நிறைய சாப்பிட்றாங்க. இது வெயிட்டு தான் போடும். ஏன்னா ஓட்ஸ் ஹையர் கேலரி, நம்ம சாப்பிட வேண்டியது 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கு பதில் 1/2 கப்னா 100 ml கப்பு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஓட்ஸ் எடுக்கிறீங்க. இது 1.5 கப்பு வெந்து 1 கப் ஆகும். ப்ளஸ் அதில் பாலை ஊற்றி சர்க்கரையை போட்டு இது கிட்டத்தட்ட 1 கப்பே 340 to 50 கேலரிஸ் வந்துடும். ஏன்னா பால் இருக்குது, நிறைய சர்க்கரை போடுவீங்க, ப்ளஸ் ஓட்ஸ்லேயுமே கேலரிஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் பார்த்து சாப்பிடுங்க. ஓட்ஸ் ஹெல்த்தி, பட் கரெக்டான ஓட்ஸை வாங்கணும். அண்ட் அதை செய்யும் முறையும் கரெக்டாக செஞ்சு சாப்பிடணும். நீங்கள் கஞ்சி மூலமாக டயபெட்டிஸ் குடிக்கக்கூடாது. பட் மற்றவங்க சாப்பிட்லாம். பட் ஸ்டில் குவான்டிட்டி ரொம்ப முக்கியம். 2 டேபிள் ஸ்பூன் தான் ரா ஓட்ஸ் யூஸ் பண்ணலாம். 1/2 கப்லாம் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அதில் கேலரிஸ் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும். இப்போ பேக்கெட்டட் ஓட்ஸில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஓட்ஸில் மசாலா ஓட்ஸ், உலகம் முழுக்கையும் ஓட்ஸ் வந்து சுகர் போட்டு தான் சாப்பிடுவாங்க, ஸ்வீட்டாக தான் சாப்பிடுவாங்க. இந்தியா பிரேக்ஃபாஸ்ட்டில் ஸ்வீட் சாப்பிட மாட்டோம். அதனால மசாலா ஓட்ஸ், பெப்பர் ஓட்ஸ் இந்த மாதிரி விற்கிறாங்க. பட் அதில் உப்பு சத்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக சோடியம் சத்து. அண்ட் நம்ம நாட்டு தான் உலகத்துலேயே ஃபஸ்ட்டு இருதய நோயில், அதுலேயும் ப்ளட் ப்ரெஷர், ரத்த கொதிப்பில் ஹையஸ்ட்டு உலகத்தில் நம்ம உப்பை குறைக்கணும்னு சொல்கிற டைமில் ஓட்ஸு உலகம் பூரா உப்பு போடாத ஒரு உணவை எக்கச்சக்கமாக உப்பு போட்டு சாப்பிட்றோம். ஸோ இது ஹெல்த்தின்னு நினச்சி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா யாருக்கு பார்டர் லைன் இருக்கோ அவங்களுக்கு ரத்த கொதிப்பு ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம ஸ்வெட்டிங்கே பண்ணுறதில்ல, சூரியன் கடியில் நிற்கிறதில்ல. நம்ம வந்து உடம்புலேருந்து ஸ்வெட்டு வரக்கூடாதுன்னு நிறைய லோஷன்லாம் போட்டுக்கிறோம். அதனால இவ்வளோ அளவு உப்பு சாப்பிட்டா இது கெடுதல் தான் கொடுக்குமே வெளிய நல்லது கொடுக்காது. அண்ட் அது இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தான், உடனே தண்ணியை ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அப்போ நார் சத்தும் குறைவு, புரத சத்தும் அதில் குறைவாக இருக்குது. இதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.